விடுகின்றோம். பல தவறுகளை செய்கிறோம், அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். பல நேரங்களில் செய்த தவறை நியாயப்படுத்தி நான் நல்லவன் என்று இந்த உலகத்திற்கு காட்ட நினைக்கின்றோம். நாம் இறைவனுக்கு நம்முடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் ஒப்பு கொடுப்போம் என்று பாடல்கள் வழியாகவும் ஜெபத்தின் வழியாகவும் வெளிப்படுத்துகிறோம். ஆனால் நம்முடைய சிந்தனைகள் தூய்மையாக இல்லை, நம்முடைய சொற்கள் தூய்மையாக இல்லை, நம்முடைய செயல்கள் தூய்மையாக இல்லை. தூய ஆவி குடிகொள்ளும் ஆலயமாக இருக்கிற இந்த உடலும் தூய்மையாக இல்லை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இந்த பெருவிழாவை கொண்டாடுகிறோம். பெருவிழாவின் அர்த்தம் நமக்கு தெரிய வேண்டும். இந்த திருப்பலியின் மாண்பு நமக்கு புரிய வேண்டும். இந்த திருப்பலியின் வழியாக இறை ஆசை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் செய்த தவறுகளை இறைவன் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வோம். மனிதனாக வாழ முடியாத தருணங்கள், வாழ மறுத்த தருணங்கள், இறைவனை மறந்து வாழ்ந்த தருணங்கள், சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் இறைவனுக்கு உகந்ததாக மாற்றாமல் வாழ்ந்த தருணங்கள், பிடிவாதத்தோடு வாழ்ந்த தருணங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம், மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். இப்பலியிலே தகுதியான உள்ளத்தோடு இணைவோம்.